ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் நியூஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன் தான். நேற்று ஒரு 50 சம் பார்த்தோம் இல்லையா? நேற்று வந்து ஒரு 50 சம் பார்த்துருப்போம். அதை யாராச்சும் பார்க்கல அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்துட்டு இருந்துருங்க. இன்னைக்கு வந்து ஒரு 40 சம் பார்ப்போம். ஓகேவா? நேற்று ஒரு 2 3 சம் தப்புன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நானும் அதுக்கு வந்து அப்போ தான் பார்த்தேன். ஒரு 2 3 சம் வந்து அவசரத்தில் கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கேன். அதை மட்டும் மன்னித்து விட்டு நீங்கள் அப்படியே அடுத்த வீடியோ பாருங்க. இனிமேல் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க. அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் பிடிஎஃப் ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் படிக்கட்டும். ஏன் பஸ் கவர் 256 கிலோமீட்டர் வந்து 4 ஹவரில் கவர் பண்ணுது. அப்போது 256 4 ஹவர்ஸில் கவர் பண்ணால் ஸ்பீட் என்னவா இருக்கும்? 4 ஹவர்ஸில் கவர் பண்ணால் இதில் வந்து இப்போ 4 அடிச்சு கொடுத்தா என்ன ஆகும்? 64 வந்ததுமா? 64 கிலோமீட்டர் ஹவரில் போகுது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த சேம் பஸ் கவர் 64 கிலோமீட்டர் வித் இட்ஸ் ஆக்சுவல் ஸ்பீட் என்னது 64. அப்போ திரும்ப ஒரு 64 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா இதுக்கு ஒரு 1 ஹவர் ஆயிருக்கும். அடுத்து 192 கிலோமீட்டர் வித் ஸ்பீடு விச் இஸ் 50% மோர் தேன் த ஆக்சுவல் ஸ்பீடு. ஆக்சுவல் ஸ்பீடு வந்து 64 இருந்தா அந்த 50% இன்க்ரீஸ் ஆனது என்னவா இருக்கும்? 150% ஆஃப் 150% ஆஃப் 64 வருமா? 150% ஆஃப் 64 இது என்ன இருக்கும்னா 96ன்னு சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த 96 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகுது. என்ன டிஸ்டன்ஸ் போகுது? 192 கிலோமீட்டர் போச்சுன்னா இது எவ்வளோ டைம் ஆகும்? 192 பை 96 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் இதுக்கு. அப்போ டோட்டல் ட்ராவல் என்னது? டைம் டேக்கன் பை பஸ் டு கவர் தீஸ் டிஸ்டன்சஸ் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு டைம் எவ்வளோ எடுக்கும்னு கேட்டாங்க. 3 ஹவர்ஸ் எடுத்திருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து ராஜீவ் மார்க்ஸ் மிக்சர் கிரைண்டர் 50% அபவ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, 100 இருக்கு. சிபி எஸ்பி எம்பி 150ன்னு வைக்கிறாப்புல மார்க்கெட் ப்ரைஸை. ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் 150 ருபீஸ் கொடுக்குறாரு. இது 100Xன்னு வச்சுக்கோங்க. 150X இதில் வந்து ஒரு 150 ரூபா குறைச்சி கொடுக்குறாரு. அப்போது 150X மைனஸ் 150 இதுக்கு வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கான்? 250க்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கான். அப்போது 100X ப்ளஸ் 250 இது என்ன பண்ணியிருக்கேன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாரு. அப்படி விற்றா கூட அந்த விற்கிறப்பையில வந்து ஒரு 150 டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக ஒரு 250 ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்றாரு. அப்போ இதுதான் ஈக்குவேஷன். நமக்கு வந்து கிடைச்சது என்னது? 250 ப்ராஃபிட். இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். நமக்கு செல்லிங் ப்ரைஸோட இன்னொரு ஃபார்முலா என்னது? மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்டா? அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் 150, 150 வந்து டிஸ்கவுண்ட். இதை கழிச்சோம்னா நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் கிடச்சிரும். இந்த 150 இங்கிட்டு கொண்டு வாங்க, என்ன ஆகும்? 400ன்னு சேஞ்ச் ஆகும். 100 இங்கிட்டு போச்சுன்னா 100X இங்கிட்டு வந்துச்சுன்னா 50Xன்னு சேஞ்ச் ஆகும். 50X 100 இருக்குச்சு. 400னா எக்ஸோட வேல்யூ 8. என்ன கேட்டிருக்காங்க? வாட் ப்ரைஸ் டிட் ஹீ செல் த ஐட்டம்? செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னது? 800 ப்ளஸ் 250 அப்போ 1050 தான் செல்லிங் ப்ரைஸ். அடுத்து போட் கேன் கவர் 192 கிலோமீட்டர் 8 ஹவர்ஸில் கவர் பண்ணுதான். அதுவும் டவுன் ஸ்ட்ரீமில் 192 8 மணி நேரத்தில் கவர் பண்ணால் இது 8ல் அடித்தா என்ன ஆகும்? 20 24 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகுதான். இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப் ஸ்ட்ரீமில் வந்து 154 கிலோமீட்டர் போக 14 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ இதோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? 14 மணி நேரம் ஆச்சுன்னா 154 14 11 11 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகுது. இப்போ ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கோங்க. 24 + 11 பை 2 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். பை 2 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும் உங்களுக்கு. இது என்னது? 24 11 35 பை 2 17.5 கிலோமீட்டர் பெர் ஹவர். எப்பயுமே வந்து டவுன் ஸ்பீடும் கொடுத்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் கொடுத்து நமக்கு வந்து போட்டோட ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா பை 2 போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? அதுதான் ஃபார்முலா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கண்டெய்னர் ஹோல்டு 240 லிட்டர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். 240 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கும் வாட்டரும் இருக்கும். மில்க்கு வாட்டர்
60 லிட்டர்ஸ் வந்து வாட்டர். இதில் வந்து 60 இங்கே வாட்டரில் இருக்குது, 180 வந்து மில்காக இருக்குது. இஃப் 40 லிட்டர் ஆஃப் த மில்க் ஆர் ரிமூவ்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, 240 வந்து 40 மைனஸ் பண்ணி 200 சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இதுலையும் என்ன ஆயிருக்கும், சேம் அதே மாதிரி தானே ரிமூவ் ஆயிருக்கும். இது வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது, 3:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போ இந்த 40யும் 3:1 ரேஷியோவில் தான் இருந்திருக்கும். அப்போ என்ன இருக்கும், 30 10ன்னு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. 150ல் 30 போச்சுன்னா 100, 180ல் 30 போச்சுன்னா 150, 60ல் 10 போச்சுன்னா 50. அடுத்து வந்து ரிமூவ்டு. தென் 50 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறாங்க. மில்கில் வந்து இன்னொரு 50 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் 50 போட்டால் 200 is to 50. வாட் பர்சன்ட் ஆஃப் த ஃபைனல் மிக்சர் இஸ் வாட்டர். இப்போ மொத்தம் 250 இருக்கு, அதில் 50 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ 20%. 1 5 இதை அடிச்சு கொடுத்தா 20, 20%. அடுத்து நைரா பேஸ் a daily wage of 310 to each woman. 310 ரூபா கொடுக்குறாங்கப்பா ஒரு உமன் வேலை பார்க்குறவங்களுக்கு. இப்போ 5 உமன் இருக்காங்க. ஓகே, ஈச் உமன் ஏர்ன்ஸ் அ டோட்டல் ஆஃப் 6200. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நாள் வேலை பார்க்க 310 ரூபானா 6200 எவ்வளோ நாளில் கிடச்சிருக்கும், 1 20 நாளில் 20 days வேலை பார்ப்பாங்க ஒவ்வொரு ஆளும். அப்போ 5 பேர் வேலை பார்த்தாங்கன்னா டோட்டல் 5 into 20 100 days வேலை பார்த்துருப்பாங்கன்னு அர்த்தமா. அடுத்து வாங்க, ஈச் உமன் டு கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க். அதான் மொத்தமாக வந்து ஈச் உமன் ஏர்ன் 6000. கரெக்டு தான். 100 days வேலை பார்த்துருக்காங்க, 5 பேர் வேலை பார்த்துருக்காங்க. 100 days வேலை பார்த்துருக்காங்க, 5 பேர் வேலை பார்த்துருக்காங்க. 100 days இல்லை 20 days தான் வேலை பார்த்துருக்காங்க. பட் 5 பேர் வேலை பார்த்தனால 100 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 100 பார்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இதை. அடுத்து ஹவு மச் மணி வில் ஏர்ன்டு பை ஈச் உமன் இன் அ குரூப் ஆஃப் 25 உமன். இப்போ என்னன்னா 100 பார்ட் வேலையை 5 பேர் 20ல் செய்யறாங்களா, அதே 100 5 பேர் இல்லாமல் 25 உமன் செய்யறாங்கன்னா 4 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா, இதுங்க நான் உங்களுக்கு வந்து ஏபிசிடி மாதிரி எழுதி போட்டு சொல்கிறேன். இங்கே வந்து உமனோட கவுண்ட், உமன் டேஸ் டோட்டல் ஒர்க். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமாக 5 உமன் இருக்காங்க. ஆனால் எத்தனை டேஸ்னு கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் வேஜ் ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றதை வச்சு 20 டேஸ்னு கண்டுபிடிச்சோம். அப்போ டோட்டலாக வந்து 100 பீசஸ் ஆஃப் டோட்டல் ஒர்க் வந்து 100 இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 உமன் இருக்காங்களாம். 25 உமன் இருக்காங்க, டோட்டல் ஒர்க் அதே தான் 100. இங்கே சேம் ஒர்க்குன்னு கொடுத்துட்டாங்க 100. அப்போ 4 நாளில் வேலை பார்த்தா முடிஞ்சதுமா, 25 into 4 போட்டால் 100 கிடைச்சதுமா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் மணி வில் பி ஏர்ன்டு பை ஈச் உமன். இப்போ 4 நாள் வேலை பார்க்கறாங்க. ஒரு ஆள் ஒரு நாள் வேலை பார்த்தா 310 ரூபா சம்பளம். அப்போ ஒரு ஆள் 4 நாள் வேலை பார்த்தா 1240 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதுதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்து த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர். ஐயோ, த எஸ்பி ஆஃப் ஒன் ஷேர் அண்ட் டேபிள். எஸ்பி ஆஃப் சேரும் சேர் டேபிள் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 480 தான். ரெண்டுக்குமே 480. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, சேர் வந்து 25% லாஸில் விற்றுருக்காங்களாம். அப்போது எஸ்பி வந்து 3 பார்ட்டாக இருந்துச்சுன்னா சிபி வந்து 4 பார்ட்டாக இருக்குமா. அப்போ இது 3 பார்ட்னா 3 பார்ட் 160யா. அப்போ 4 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், 25% லாஸ்னா 160 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 640 வரும். 640 இதில் காவாசி. ஓகே, டேபிள் வாட்ச் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 60%. அப்படின்னா இது 16 பார்ட்ஸாக இருக்கும். இங்கே 10 பார்ட் கண்டுபிடிக்கணும். இது 16 பார்ட்டாக இருந்தால் 10 பார்ட் 300 இருக்கும். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டேபிள் அண்ட் சேர். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னது, 340. அடுத்து அர்ஜுன் அண்ட் பாவனா இன்வெஸ்ட் 30,000 and 20,000 ரெஸ்பெக்டிவ்லி இன் அ பிஸ்னஸ். அர்ஜுனும் பாவனாவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க 30,000, இவங்க 20,000. இதில் 6 months கழிச்சு இன்டூ 6 அதே மாதிரி சிராக் வந்து ஜாயின் பண்ணுறாரு வித் சம் அமௌண்ட் எக்ஸ் போடுறாருன்னு வச்சுக்கோம். எக்ஸ் அமௌண்ட் போடுறாரு. அட் இயர் எண்டு
வருஷ கடைசியில. அப்ப இது 12னே வச்சுக்கலாம். இன்டூ 12 இன்டூ 12 இதை வந்து இன்டூ 10ன்னு வச்சுக்கலாம். இவளுக்கு இன்டூ 6ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்டூ 6, ஏன்னா 6 மந்த்ஸ் மட்டும் தானே, அவள் வந்து 6 மாசம் கழிச்சு தானே வராது, அதனால 6 மந்த்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இன்டூ 12 இது வந்து இன்டூ 6. இப்போ சிராகோட ஷேர் வந்து 10,000 அட் த இயர் எண்ட் அவுட் ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் ₹60,000. இவர் வந்து 10,000 எடுத்துக்கிட்டாரு. மொத்தம் 60,000 இருக்கான். 60,000ல 10,000 இங்கே போயிடுச்சுன்னா 50,000 இங்கே இருக்கும். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோவில் பண்ணியிருக்காங்க? 3:2ல பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிரும்? இவருக்கு 30,000 போயிடும், இவங்களுக்கு 20,000 கிடைச்சிடும். ஓகேவா? இது முடிஞ்சு. என்ன கேட்டிருக்காங்க? சிராக் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்டூ 12 பண்ணணும். அப்போ இங்க இவர் 20,000 போட்டிருந்தா தானே நமக்கு வந்து 6 மந்த்ஸுக்கே 10,000 கிடைச்சிருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ 30,000 போட்டிருக்காரு, அவருக்கு ரிட்டர்ன்ஸும் 30,000 கிடைச்சிருக்கு. ஆனால் 12 மந்த்ஸ்ல ஈக்குவலா இருக்கு. அப்போ 6 மந்த்ஸ் இவர் இப்போ இவர் 6 மந்த்ஸ் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? 15,000 தான் கிடைச்சிருக்கும். அப்போ இங்க 6 மந்த்ஸ், இங்க 10,000, அப்போ மேல போறப்ப டபுள் ஆகுது அப்படின்னு வச்சு 20,000. ஓகேவா? இப்படி வந்து நம்ம ஃபுல்லா எல்லாத்துக்குமே உட்காந்து ஃபார்முலா படிச்சு போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு ஏதாச்சும் யோசனை வந்து ஷார்ட்கட் வருதுன்னா போட்டுறணும். ஓகே. அடுத்து a sum becomes double in 5 years of compound interest. x வந்து 2x ஆக 5 வருஷம் ஆகுது. இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ இப்படி ஆகுதா? 32 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ட்ரிக் என்னன்னு பார்ப்போம். இப்போ இது எக்ஸா இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ப இது எக்ஸா சேஞ்ச் ஆயிரும். 2xனா இங்க 4x இருக்கும், அடுத்து 8x மாறும், அடுத்து 16x மாறும், அடுத்து 32x மாறும். அப்போ 5 5 5 5 எவ்வளோ ஆயிடுச்சு? 10 20 25 வருஷம் ஆயிடுச்சா? இது வந்து என்னது? 5 into 5. இங்க வாங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 32 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க டபுள்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2x சேஞ்ச் ஆகுதா? 2^5 என்னது? 32. அதுதானே கேட்டிருக்காங்க. 32 தான் 2^5. அப்போ இங்க பாருங்க, இங்க வந்து 5 டைம்ஸ் நடக்குது, இங்க வந்து 5 இருக்கு. இதுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த இடத்துல பவர் என்ன வருது? இந்த இடத்துல இப்ப 32 தான் நம்ம வந்து 2^5ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த பவர் இன்டூ அந்த ஒரு வாட்டி டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன வருஷம், எத்தனை வருஷம் எடுக்குது, ஒரு டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்குதுன்றதை எடுத்தா ஆன்சர் கிடைச்சதும் 25 இயர்ஸ். ஓகே. இப்போ இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ லெட்ஸே வந்து அது 5 இயர்ஸ் ஆகாம 4 இயர்ஸ்லயே நடக்குதுன்னு வச்சுக்கலாம். 5 இயர்ஸ் ஆகாம 4 இயர்ஸ்ல நடக்குதுன்னு வச்சுக்கலாம். 4 இயர்ஸ்ல நடந்தா என்ன ஆகணும்? நமக்கு ஆன்சர் வந்து 20ன்னு வரணுமா? இப்போ வந்து இல்ல 32க்கு பதிலாக 64ன்னு வச்சுக்கலாம். நீங்க 64ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து 4 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 4 4 4 4 4 4ன்னு இருக்குமா? 6 டைம்ஸ் வந்துருச்சா? 24. 1 2 3 4 5. இப்போ 64 என்னது? 2^6 தான் வந்து 64. 2^6 தான் 64. அப்போ 24 என்னது? இதே 6 into 4. இதுல ஒரு வாட்டி டபுள் ஆக 4 வருஷம் ஆகுது. மொத்தமா எத்தனை வாட்டி டபுள் ஆகுது? 6 டைம்ஸ் டபுள் ஆகுது. அப்ப 6 into 4 24. ஆன்சர் கிடைச்சதும். ஓகேவா? அவ்வளவுதான் கைஸ். இது வந்து இப்படிதான் நீங்க எழுதி போட்டு பண்ணணும். 2x ஆகுது, 4x சேஞ்ச் ஆகுது, இப்படின்னு பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். நமக்கு வந்து எது அந்த டைம்ல ஞாபகம் வருதோ அதை வச்சு பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டார்டிங்ல இப்படி பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து இந்த இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல ஃபார்முலா, அந்த எத்தனை பவர் இன்டூ எத்தனை, அது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து ஞாபகம் நின்றும், மண்டையில் நின்னுக்கும். அடுத்து ஏ வித் பி அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து 60 டேஸ்ல ஜாபை பண்ணி முடிச்சிருவாங்களாம். பியும் சியும் சேர்ந்து 45 டேஸ், ஏவும் சியும் சேர்ந்து 36 டேஸ். இப்போ இதுக்கு காமனா எடுப்போம். காமனா எடுத்தா என்ன வரும்? 90 அதாவது 180 பார்ட்ஸ் போட்டா இவங்க 3 பார்ட் வேலை பண்ணுவாங்க, இவங்க 4 பார்ட் வேலை பண்ணுவாங்க, இவங்க 5 பார்ட் வேலை பண்ணுவாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியுது? ஏ பிளஸ் சியும், இப்போ இதுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் காமனா எடுப்போம். இல்லைன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு
அப்படின்னா 2 இன்டூ 2 வந்ததுமா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2 + a + b + c வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 8 4 12 வரும். 12 பார்ட்ஸ் 12 பார்ட்ஸ்ன்னு இருக்கும். அப்போ a + b + c வந்து 6ன்னு நமக்கு கிடைக்குமா? இங்கே பாருங்க a + b யோட எஃபிஷியன்சி என்னது? 3. அப்போ 3 + c தான் வந்து 6. அப்போ c யோட வேல்யூ என்னது? 3ன்னு நமக்கு கிடைச்சிரும். இப்போ c யோட வேல்யூவை இங்கே போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? b + 3 தான் 4னா b வந்து 1. b = 1. அப்போதான் a + 3 தான் 5னா a = 2. என்ன கேட்டிருக்காங்க? ஏபிசி எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. இது வந்து தேவையில்லை. இங்கேயே கிடைச்சதும் 12/12 போட்டோம்னா கிடைச்சதும் 15 நாளில் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. வாசிச்சு போடுங்க. அடுத்து 2 பைப் ஏபி ஃபில் டேங்க் 40. ஏ வந்து 40 நிமிஷம் ஆகுது, பிக்கு வந்து 60 நிமிஷம் ஆகுது ரெஸ்பெக்டிவ்லி. ஏபிசி ஓகே. சி வந்து இப்போ எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சிக்கு இப்போ 120 பார்ட்ஸ் இருக்குன்னா ஒரு நிமிஷத்துக்கு 3 பார்ட் ஃபில் பண்ணுவோம், ஒரு நிமிஷத்துக்கு 2 பார்ட் ஃபில் ஆகும். இஃப் டேங்க் சி இஸ் எம்டிங் த பைப் 25% மோர் தேன் பி. பி வந்து 2 பார்ட், 25% மோர் தேன்னா என்ன ஆகும்? 2.5 பார்ட்ஸாக மாறிடும். அப்போ இது மூணையும் சேர்ந்து திறந்து விட்டா என்ன ஆகும்? டைம் டேக்கன் ஓகே. மூணையும் சேர்ந்து திறந்து விட்டா இது ரெண்டும் ப்ளஸ் ஆகும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 5 பார்ட், இதில் வந்து இதை மைனஸ் பண்ணால் 2.5 பார்ட்ஸ். அப்போது டோட்டல் ஆன்சர் என்ன? 2.5 பார்ட்ஸ் தான் வந்து டோட்டல் எஃபிஷியன்சி. 120 பார்ட்டை 2.5 பார்ட்டில் பண்ணணும். அடிச்சு விட்டோன்னு வைங்க. அடிச்சு விட்டா என்ன வரும்? 48 டைம்ஸ் 24 × 2 48 மினிட்ஸ். இதுதான் ஆன்சர். இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா 120/2.5 இருக்கா, இதை என்ன பண்ணலாம்? 120/5 × 2ன்னு போட்டுக்கலாமா? × 2ன்னு போட்டோம்னா இது 24, × 2 போட்டால் 48 ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து a 96 liter vessel contain milk to water in the ratio of 3:1. 96 3:1 போட்டால் என்ன ஆகும்? 24னா 70:24 இருக்கும். அடுத்து 12 liters of milk ஆட் பண்ணுறாங்க ப்ளஸ் 12, இங்கே வந்து 8 liters of water ஆட் பண்ணுறாங்க. 84 32. how many liters of water are there in? அவ்வளோதான் 32. ஃபைனல் மிக்சரில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டு. In a business, A and C invest in the ratio. A and C invest in the ratio வந்து 5:2. A and B invest in the ratio. A and B invest in the ratio என்னது? 4:1. 4:1. இப்போ இதுக்கு ரேஷியோ எப்படி இருக்கும்? இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணால் 5 28 பார்ட்ஸ் இருக்கா? இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 5940. 59,400. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 28 33 பார்ட் பை 33. கேன்சல் பண்ணால் 11th டேபிளில் கேன்சல் பண்ணால் 3, இது 11th டேபிளில் கேன்சல் பண்ணால் 55, 44னா 4, 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 18, 1800. ஒரு பார்ட் 1800னா பியோட பார்ட் என்னது? × 5. 1800 × 5னா 9000. ஓகேவா? அடுத்து from a well shuffled deck, what is probability that the drawn card is a red face card? ஓகே, இப்போ ரெட் ஃபேஸ் கார்டுனா என்ன? மொத்தம் வந்து டெக்கில் மொத்தம் எத்தனை இருக்கும்? 52 கார்டு இருக்கும். அது 4 பார்ட்டாக இருக்கும். 13 × 4 இருக்கும். அதில் ஃபேஸ் கார்டு அப்படின்னா என்னது? இதில் வந்து 26 பிளாக்கு 26 ரெட்டுன்னு இருக்கும். இதில் ஃபேஸ் கார்டுனா என்னது? கிங்கு, குவீனு, ஜோக்கர். ஜோக்கர் இல்லை, ஜாக். இந்த 3 தான் வந்து ஃபேஸ் கார்டு. அப்போது ஆக்சுவலாக டோட்டலாக எவ்வளோ இருக்கணும்? ரெட்டில் வந்து 26ல் வந்து 6 வந்து ஃபேஸ் கார்டாக போயிடும். அப்போ மிச்சம் 20 மட்டும்தான் ரெட்டு வந்து நம்ம எடுக்க முடியும். ரெட்டு ஃபேஸ் கார்டு தான், கரெக்டாக தான். 6 மட்டும்தான் இருக்கும், 6 மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போது 6/52 தான் ஆன்சர். 6/52. இது கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 2 டேபிளில் போட்டால் 3/26. 3/26. ஓகேவா? அடுத்து
A train having length of 360 meter cross a platform in 30 seconds with speed of 120 kilometer per hour. Okay. 120 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து இதுக்கு மாத்திரம் என்ன ஆகுதும் 120 இன்ட்டு 5/18 சிக்ஸ் டேபிளில் போட்டால் 3 இதை சிக்ஸ் டேபிளில் போட்டால் 20 100/3 மீட்டர் பெர் செகண்டில் 30 செகண்ட்ஸ் ட்ராவல் ஆகுதான். அப்போ இன்ட்டு 30 10. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1000 மீட்டர் அப்படின்னு இருக்கு. 1000 மீட்டர். அதில் 360 மீட்டர் வந்து ட்ரெயினோட லென்த்துனா ட்ரெயின் வந்து 360னா பிளாட்ஃபார்ம் எவ்வளோவா இருக்கும் 640 இருக்குமா? ஓகே 640. அடுத்து a man crosses the same platform அதே 640 எத்தனை நிமிஷம் 8 நிமிஷத்துல காக்கலாம். 8 minutes 60 seconds. ஏன்னா நம்ம வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல சேஞ்ச் பண்ணணும். 8 into 60. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த மேன். இப்போ இதை கேன்சல் பண்ணால் கிடச்சிடும். இது என்னது 80 4/3 மீட்டர் பெர் செகண்ட். 4/3 இருக்கு 4/3. ஓகே. அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 4 times of difference of circumference of two circles. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்னது 2πr. இப்போ டிஃபரன்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்களா, நீங்க என்ன பண்ணுங்க 2π வந்து தனியா வச்சுக்கோங்க. r1 மைனஸ் r2 அப்படி போட்டே எழுதுங்க. அப்போ 2π r1 என்னது 2π r1 என்னது கொடுத்துருக்காங்க 10.5. நம்ம பெருசா முதல் எழுதிக்குவோம். 14 மைனஸ் 10.5 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 இன்டூ 22/7 இன்டூ 3.5. இதை அடிச்சோம்னா 2 1, இதை அடிச்சோம்னா 11, அப்போ 44. எது அந்த டிஃபரன்ஸ். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து 4 times த டிஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது 4 இன்டூ சைடு ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க 4 times த டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா. டிஃபரன்ஸ் வந்து 44. அப்போ 4 இன்டூ 44. அப்போ 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து 44. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன வரும் 44 ஸ்கொயர். 44 ஸ்கொயர் அப்படின்னா 44 இல்லை 22 தானே. இங்க 2 போட்டா 22 தான் வருது. 22ஓட ஸ்கொயர் என்னது 484. அடுத்து அனில் அண்ட் புல்கிட் கேன் டூ ஒர்க் இன் 8 days and 12 days ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, 8 நாள் பண்றாங்க, 12 நாள் பண்றாரு. இதுக்கு வந்து காமனா எடுத்தோம்னா 24 போட்டா 3 part ஆஃப் ஒர்க் 2 part ஆஃப் ஒர்க். இது யாரு அனில் புல்கிட். ஓகே, if Anil works on it for x days and Pulkit works on it for x minus 1 day. ஓகே, இப்போ 1/3 ஆஃப் ஒர்க் தான் பண்றாங்களாம். தென் 1/3 ஆஃப் ஒர்க் கெட் கம்ப்ளீட்டட். 1/3 ஆஃப் த ஒர்க், இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 24. அப்போ 1/3 ஆஃப் ஒர்க் என்னது 8 பார்ட். இப்போ 8 பார்ட்டை வந்து இவரு கொஞ்ச நாள் வேலை பார்க்கறாங்க. இப்போ 8 பார்ட்னா ஃபர்ஸ்ட் இப்போ இவரு வேலை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஆனா இவரை விட புல்கித்தை விட அனில் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறாரு. அப்போ இவர் வந்து ஃபர்ஸ்ட் டே 3 பார்ட் பண்றாரு, இவரு ஃபர்ஸ்ட் டே 2 பார்ட் பண்றாரு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து புல்கிட் பண்ணலன்னு வச்சுக்கலாம். புல்கிட் வந்து பண்ணல ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே என்ன ஆகுது, இவரு 3 பார்ட் வந்து இவரு 2 பார்ட் பண்றாரு. இதை ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது 8 பார்ட்ஸ் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலயே நமக்கு வந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருது. அப்ப என்னது x-1னா என்னது, x-1னா வந்து ஃபர்ஸ்ட் டே. இந்த இவரு மட்டும் தனியா வேலை பார்த்தாதான் x-1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 2 days வேலை பார்க்கலாங்க. இவர் புல்கிட் வந்து 2 நாள் வேலை பார்ப்பாரு. அனில் வந்து 2 நாள் வேலை பார்க்கறாரு, புல்கிட் வந்து 1 நாள் வேலை பார்ப்பாரு. ஸோ எக்ஸோட வேல்யூ 2. அடுத்து a train running at speed of 54 km per hour crosses a tree in 13 seconds. 54 km per hour னா என்ன ஆகும் 5/18 போட்டோம்னா 315 மீட்டர் per second கிராஸ் ஆகுமா. இது 13 செகண்ட் போகுதான். 13 செகண்ட் போச்சுன்னா என்ன ஆகும் 130 65 195 195 மீட்டர். எது ட்ரெயினோட லென்த். ஓகே, இப்போ 75 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் கடக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ +75 போட்டுக்கிட்டா என்ன ஆகும் 0
1712 270யா? இதை வந்து 15ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா இது டிஸ்டன்ஸ், இது ஸ்பீடு. டிவைட் பண்ணா டைம் கிடைச்சிடும் நமக்கு. 1 இங்க வந்து 1, அடுத்து வந்து 8 வருமா, 120 இருக்கும், 8. ஓகே, 18 செகண்ட்ஸ் தான் ஆன்சர். அடுத்து, a boat can travel 35 kilometer upstream. 35 kilometer, இது வந்து அப். in 7 ஹவர்ஸ்னா ஸ்பீட் என்னது? 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு. ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் ஸ்பீடு. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் என்னவா இருக்கும்? வெயிட் பண்ணுங்க. டைம் டேக்கன் பை போட் டு டிராவல் 20 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் அண்ட் 45. ஓகே, இப்போ ஸ்ட்ரீம் வந்து இவ்வளோ. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னவா இருக்கும்? இதை ஆட் பண்ணணும். லைக் என்ன சொல்றது, நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரீம் வந்து 20 இருக்கு அப்படின்னா இங்கே என்னமோ பண்ணி தானே இங்கே வந்து 5 இருக்கும். ஓகேவா? என்னமோ பண்ணி தான், லட்சே இங்கே வந்து -15 இருக்கு. இதுதான் வந்து போட்டோட ஸ்பீடாக இருக்கும்னு வைங்க. கரெக்டாக தானே சொல்கிறேன்? போட் ஸ்பீட் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் வந்து இல்லை இது வந்து 25 இருக்கும். ஓகே, கரெக்ட் தான். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் டவுன் ஸ்ட்ரீம், இப்போ நான் வந்து லெட்ஸே போட் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகுது. ஸ்ட்ரீம் வந்து ஆப்போசிட்டில் 5ல் அடிக்குது அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு 15ன்னு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைக்கும். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு தெரியுது, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியுது. இந்த 5 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 5 வந்து இங்கே வச்சுட்டு இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னா இப்போ இப்படி வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து அப் ஸ்ட்ரீம், இது வந்து டவுன் ஸ்ட்ரீம். இது தனியாக நான் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் நான் வந்துட்டேன். இது வந்து போட். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 20. இல்லை ஆமாம், கரெக்டு தான். ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 20, இங்கே வந்து 5. இப்போ இந்த இடத்துல 25 இருந்தால் தானே இங்கே வந்து 20 மைனஸ் பண்ணி நமக்கு இங்கே 5 கிடைக்கும். சேம் அப்போ இங்கே வந்து 20 ஆட் பண்ணிட்டா 45 கிடைச்சிடும். அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது? 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைன் மெத்தட். நான் வேணா இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ப்ரிலிம்ஸ்லாம் முடிச்சுட்டு வருவோம், மெயின்ஸ் படிக்கிறப்ப கான்செப்ட் சொல்லி தரப்ப நான் தெளிவாக போடுறேன். ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை 20 கிலோமீட்டர் இப்போ அப் ஸ்ட்ரீமில் போகணுமா அப்படின்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஹவர். 45 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், ஆல்ரெடி ஸ்பீடே 45 தான். அப்போ இன்னொரு 1 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகும் டோட்டலாக. அடுத்து, the difference in selling price of an article when sold at 21% profit. இப்போ 100 எக்ஸா இருக்கிறத 121% அப்படின்னா 121 எக்ஸா விற்கிறப்பையும் 90 எக்ஸா விற்கிறப்பையும் இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் 589. இது என்னது? 31x. 31% தான் 589னா 100% எவ்வளோ கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணி பாருங்க. இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 31னா ஒரு வாட்டி கேன்சல் ஆகும். மிச்சம் வந்து 279. 279னா 9 டைம்ஸ் இருக்குமா? அப்போ 100x போட்டால் என்ன ஆகும்? 1900, 1900. இப்போ என்ன கேட்குறாங்க? இஃப் இட் இஸ் சோல்ட் அட் 25% ப்ராஃபிட்டில் வைக்கணுமா? அப்போ என்ன ஆகும்? 25%னா இன்டூ 5/4. இன்டூ 5/4 போட்டோம்னா நமக்கு வந்து 25% ப்ராஃபிட் கிடச்சிடும்ல. 4ல் கேன்சல் பண்ணி பாருங்க. 4ல் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே வந்து 4, 30ல் வந்து 7, 20ல் 5. இன்டூ 5 போட்டால் 2000, 2350 ப்ளஸ் ஒரு 25, 2375. இதுதான் ஆன்சர். இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்பையும் இப்படி மல்டிப்ளை பண்ணணும். 2000, 5 7s are 350, 5 5s are 25. இதை எழுதாமல் மைண்டில் மனப்பாடம் மைண்டில் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான் வந்துடும். அடுத்து, ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் A:B வந்து 5:8. A:B வந்து 5:8. C:B வந்து 3:2. C:B தான் 3:2. அப்போ இவங்களோட டோட்டல் ரேஷியோ என்ன ஆகும்? இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10, 16, 24. இது இப்படின்ற ரேஷியோவில் இருக்கு. இப்போ சம் ஆஃப் பர்சன்டேஜஸ்
மூணையும் சேர்த்தா 100 வருதான். மூணையும் சேர்த்தா 100 வருதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இதுல எக்ஸ்ல தான் இருக்கு. 30, 40, 50 எக்ஸ் ஈக்குவல் டு 100. அப்போ எக்ஸோட வேல்யூ 2னா இவங்க ஏஜ் 20, இவங்க ஏஜ் 32, இவங்க ஏஜ் 48. என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஏவோட ஏஜ் வந்து 20 இயர்ஸ். அடுத்து A and B invested 8,000 each for 2 years and 3 years. A வந்து 8,000 2 இயர்ஸ் போடுறாப்புல. அதே B வந்து 8,000 3 இயர்ஸ் போடுறாரு. ஆனா B என்ன பண்ணிட்டாதான் 60% வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வித்ட்ரா பண்ணிட்டாதான். அப்ப என்ன ஆகுது? இவர் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு 8,000, செகண்ட் இயர் ஒரு 8,000 இருந்திருக்கும். இவர் செகண்ட் இயர் வந்து 60% வித்ட்ரா பண்ணிட்டாரு. 60%னா என்னது? 64,000 6,400 போச்சுன்னா 3,600 மிச்சம் இருக்கும். இல்ல, தப்பு. இதுல வந்து 60% போச்சுன்னா என்னது? 60%னா 4,800 போயிடுச்சுன்னா 3,200 மிச்சம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் ஒரு 3,200 மிச்சம் இருக்கும். அப்போ கடைசியில இவர்கிட்ட 16,000 இருந்திருக்கும். இவர்கிட்ட வந்து 8,000, 14, 14,400, 14,400 இருக்கும். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ப்ராஃபிட். இதை கேன்சல் பண்ணிட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணியாச்சா? அடுத்து 6th டேபிளில் போட முடியாது. 4th டேபிளில் போட்டால் 40:, இங்கே போட்டால் 3, 36. இதை வந்து 4th டேபிளில் போட்டால் 10, 9, 10:9. இருக்கா? இருக்கு. 10:9 ரேஷியோவில் இருக்கும். அடுத்து in a set of 3 numbers, average of first number, set of 3 number இருக்கான். x plus y plus z. இப்படி 3 நம்பர் இருக்கு. x plus y வந்து xyயோட ஆவரேஜ் 6னா x plus y என்னவா இருக்கும்? 12 இருக்கும். லாஸ்ட் 2 நம்பர் வந்து 7. அப்ப y plus z வந்து 14 இருக்கும். 14னா 7:2 தான் நான் 14 எழுதுறேன். அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் எக்ஸும் இசட்டும். எக்ஸ் பிளஸ் இசட் என்னவா இருக்குன்னா 8 இருக்கான். அப்போ 16, ஆவரேஜ் 8னா டோட்டல் 16 இருக்குமா? அப்போ இதுலயுமே பாருங்களேன், இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் கண்டுபிடிச்சு எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் இன்டூ 2 வந்ததுமா? இங்க இன்டூ 2. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 30, 42 வரும். 2ஆல் அடிச்சோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 21 நமக்கு ஆன்சர் கிடைச்சதும். இப்போ அடுத்து என்ன கேட்கறாங்க? ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ். இது 3 3 இதுனா இப்போ ஆவரேஜ் என்ன இருக்கும்? பை 3 போட்டா ஆவரேஜ் கிடைச்சதும் 7. அடுத்து 20 women can do a work. 20 women இருக்காங்க. பீஸ் ஆஃப் ஒர்க்கை 12 நாள் பண்றாங்க. அப்போ 240 ஒர்க் இருக்கும். 240 ஒர்க் இருக்கும். இப்போ 20 women பண்றாங்க. ஆனா 3 நாள் தான் பண்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? 60 பீசஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 180 இருக்கும். அடுத்து இன்னும் சம் உமன் ஜாயின் பண்றாங்களாம். சம் உமன் ஜாயின் பண்ணி என்ன பண்றாங்க? 6 டேஸ்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம். அப்போ 6 டேஸ்ல பண்ணணும்னா என்ன ஆகும்? 6ஆல டிவைட் பண்ணோம்னா 30 பார்ட்ஸ் ஒரு நாள் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி 20 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாதான் 30 பார்ட் பண்ண முடியும். அப்ப மொத்தத்துக்கு 30 பார்ட்னா இவங்க என்ன கேட்கறாங்க? எத்தனை உமன் இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ 30 உமன் இருந்திருப்பாங்க டோட்டலா. அடுத்து இப்போ தீபக் வந்து 1 ரூபி காயின், 50 பைசா, 5 ரூபாய் காயின். இப்போ இதுக்கு எப்படி தெரியுமா எழுதணும்? இப்போ 3:6:4 இருக்கா? அப்போ இன்டூ 1, இது இன்டூ 0.5, இதை இன்டூ 5 போட்டு எழுதிக்கோங்க. எழுதுனா என்ன ஆகும்? 3 இதை இன்டூ 5 20. ஆட் பண்ணா என்ன ஆகுது? 26. இதுதான் வந்து 1 பார்ட். 1 பார்ட் 26 இருந்தா மொத்தம் எவ்வளோ? டோட்டல் அமௌண்ட் வந்து 312 ரூபாய் இருக்கு. 312. இது வந்து எத்தனை பாட்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். எத்தனை பாட்டா இருக்கும்? 200னா 260, மிச்சம் ஒரு 52. 12 பாட்டு இருக்கு. 12 பாட்டு தான் வந்து 312. இப்போ என்னன்னா இதெல்லாம் இன்டூ 2 பண்ணு. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இன்டூ 2 பண்ணுங்க. அந்த அவங்க வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ரேஷியோ, இதை வந்து இன்டூ 12 பண்ணுங்க. இதை இன்டூ 12 பண்ணா என்ன ஆகும்? 12 4s 40, 48 காயின். அதே மாதிரி 12 6 72 காயின். 12 3s 36 காயின் இருக்கான். இதை இன்டூ 1 பண்ணா என்ன ஆகும்? 36 ரூபாய் இருக்கும். இதை 0.5 பண்ணா 36 ரூபாய் இருக்கும். இதை இப்போ இன்டூ 5 பண்ணணும். இதை இன்டூ 5 பண்ணோம்னா 240 ரூபா இருக்கும்.
அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 48 அப்படின்னு இந்த வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் பேஸ் அண்ட் ஹைட் ஆஃப் சிலிண்டரல் ட்ரையாங்கிள் ஓகே ஓகே. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன படித்தோம்? 2πr இன்டூ ஹச் அப்படி தானே படித்தோம். ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் என்னது? வால்யூமோட ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர் ஹச் πr ஹச். இதுதான் வந்து வால்யூமா 198ன்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 3:7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3x:7xன்னு வச்சுக்கலாமா? 3x:7xன்னு வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து என்னது? 3x. அப்போ 3x the whole square into 7x. இங்க வந்து 22/7 ஈக்குவல் டு 198ன்னு இருக்கு. இப்போ என்ன ஆகும்? இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிருமா? அடுத்து 22 இன்டூ 9x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 198ன்னு இருக்கும். இப்போ 9th டேபிள்ல இது கேன்சல் ஆகுதா? ஆகுது. எத்தனை வாட்டி? 1 22 வாட்டி இருக்கு. 22ம் 22ம் கேன்சல் ஆகுது. 1. அப்போ எக்ஸ் கியூபோட வேல்யூ என்னது? 1 1 கியூப். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 1. ஓகேவா? அப்போ 3:7 தான் அதோட வேல்யூ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? 2 இன்டூ 22/7 இன்டூ ரேடியஸ் என்னது? 3. ஹைட் வந்து 7. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 7 7 கேன்சல் ஆயிடும். 2 2 இன்டூ 22 என்னது? இல்லை 2 இன்டூ 6 3 போட்டுக்கோங்க மொதல். 6 இன்டூ 22னா 132 வரும் ஆன்சர். 132 இருக்கு. அடுத்து காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் இஸ் சர்க்குலர் பிளாட் இஸ் 30 per மீட்டர். ஆனால் 6. ஓகே. அப்போ வந்து பெரிமீட்டர் என்ன? பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? பெரிமீட்டர் வந்து இதை டிவைட் பண்ணால் கிடச்சிடும். 6600/30 போட்டோம்னா பெரிமீட்டர் கிடச்சிடும். இதை கேன்சல் பண்ணால் 220 மீட்டர்ஸ். 220 மீட்டர் வந்து என்னது? சர்க்குலரோட பெரிமீட்டர் 220னா இது ஃபார்முலா படி என்ன எழுதுவோம்? 22/7 இன்டூ 2. இங்கே ரேடியஸ் போட்டால் தானே வந்து 22 கிடைக்கும். 220 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுங்க. 10. இதை கேன்சல் பண்ணால் 5. அப்போ 7 இங்கிட்டு வந்துச்சுன்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 35. என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் ஃப்ளோரிங் த பிளாட் அட் ரேட் ஆஃப் 200. ஒன்றும் இல்லை, ஏரியா கண்டுபிடிச்சா அதை 200ஆல் மல்டிப்ளை பண்ணணும். πr ஸ்கொயர் 22/7 இன்டூ 35 இன்டூ 35. 7ஆல் அடித்தா 5. 110. 110 இன்டூ 35. 110 இன்டூ 35னா 385. 3850. ஆமாம் 3850. அடுத்து இது இன்டூ 200 பண்ணணும். 3 0 போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 2ஆல் பண்ணால் 600. 700 770 ஆன்சர் இருக்கா? இருக்கு. எத்தனை 0? 770 போடணும். 3 4 0 4 0. இந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன். அடுத்து ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி ஆடட் டு 100 liters ஆஃப் மில்க். 100 லிட்டர் மில்க் இருக்கான். 100 லிட்டர் மில்க்கு 80 ரூபாயாம். அப்போ டோட்டல் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? 8000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ஆமாம். அடுத்து ஸோ டு பிரிங் த 6 இப்போ வாங்க. இப்போ என்னன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த லிட்டர் கணக்கே நீங்கள் விட்டுருங்க. நான் சும்மா இப்போ 80 ரூபாய்க்கு எடுக்கிறேன். 80 ரூபாய்க்கு எடுக்கிறேன் பால். இது வந்து மில்கோட ப்ரைஸ். தண்ணிக்கு வந்து காசே கிடையாது, அது 0. இது வந்து வாட்டரோட ப்ரைஸ். இப்போ ரெண்டையும் கலந்து ஒரு வேல்யூ எனக்கு வரணும். அதுதான் வந்து இந்த 64. அப்போ இப்போ மிக்சர் அனலிகேஷன்ல போட்டால் என்ன ஆகும்? இங்கே 16 இங்கே 64 இருக்கும். இது என்ன ரேஷியோவில் இருக்கு? 1:4 ரேஷியோவில் இருக்கு. இந்த 4 பார்ட் தான் 100னா ஒரு பார்ட் எவ்வளோ? 25. இவ்வளோதான் கைஸ். 25 liters ஆஃப் மில்க் ஆட் பண்ணா 25 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணா நமக்கு வேலை முடிஞ்சு. அடுத்து அமித் அவினாஷ் ராகுல் என்ன பண்றாங்க? பிஸ்னஸ் போடுறாங்க. பிஸ்னஸ்ல 3:5:7 இந்த ரேஷியோல வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 16,500. இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 10 15. இதை 15ஆல் டிவைட் பண்ணா 11
1100 வருது. ப்ராஃபிட் ஆஃப் ராகுல் கேட்குறாங்க. இன்டூ 1100 போட்டால் ப்ராஃபிட் ஆஃப் ராகுல் 7700. அவ்வளோதான். அடுத்து a milkman mixed 7 liters of free tap water. ஓகே, 20 liters of milk, 20 லிட்டர் மில்க் ப்ளஸ் 7 லிட்டர் ஆஃப் வாட்டர்னா 27 லிட்டர்ஸ் டோட்டலாக வச்சுருக்கலாம். இஃப் காஸ்ட் ஆஃப் பியூர் மில்க் வந்து 30. இப்போ காஸ்ட் ஆஃப் பியூர் மில்க் அவர் டோட்டலாக எடுத்தது எவ்வளோ, 600க்கு எடுத்திருப்பாரு. ஆனால் சேல் பண்ணுறப்ப எவ்வளோக்கு பண்ணுவார், 27ஐயுமே 30க்கு சேல் பண்ணுவார். 810 ரூபா கிடைக்கும். இந்த 210 ரூபா தான் ப்ராஃபிட். ஓகேவா? அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 210 by 600 into 100 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 70 70ல் அடிச்சா கரெக்டாக தானே போட்டிருக்கேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆஃப் வென் ஹெல்த் மில்க் காஸ்ட் ப்ரைஸு. சரி, ஓகே. இதை அடித்தோன்னா என்ன ஆகும், 3ல் அடித்தோன்னா 2 10 23 புள்ளி சம்திங்கில் வருது எனக்கு. A milkman mixed 7 liters of milk with tap water. இல்லை, 7 liters of water 27 into 3னா 60 21 81 கரெக்டு தான். 110 210 ரூபா ப்ராஃபிட்டு. 600க்கு 210 ப்ராஃபிட். அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து தெரியல கைஸ் எனக்கு. லைக் பர்சன் அட் த காஸ்ட் ப்ரைஸ். இல்லையே, இப்போ இது தப்பாக வருது. 3னா 23% வரும். சம்திங் அரௌண்ட் 30 அந்த பர்சன்டேஜ் 29% கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 70 3ல் அடித்தா 2, மிச்சம் 1 இருக்கும். 10ல் 3 23 தான் வருது. இதை மட்டும் யாராச்சும் சொல்லுங்க அப்புறமா எனக்கு என்னென்னு. மில்க்மேன் மிக்ஸ்டு 7 liters of free tap water with 20 liters of pure milk. ஓகே, ஆஃப் டேப் வாட்டர் 20 liters of pure milkனா மொத்தம் 27 லிட்டர் டூ 30. 27 into 3னா 60 810. ஆனால் 600 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அது 200ன்னு போட்டால் கேன்சல். 6 அடித்தோம்னா 1 21 6 அடித்தோம்னா 3 135. இப்போ 35% வருது. பத்து by 600 into 100 100 கேன்சல். 6 அடித்தோம்னா இங்கே என்ன ஆகும், ஒரு வாட்டி இருக்கும். 21ல் 3 வாட்டி, 30ல் 5 வாட்டி, 135. இப்போ கரெக்டாக வருது. அப்போ ஏன் இங்கே வர மாட்டேங்குது. 210 by 600 into 100. இங்கே 3 வாட்டி இருக்கும் கைஸ். 3 வாட்டினா 18, மிச்சம் வந்து 30 35%. கரெக்டாக. நான் எதுக்கு இங்கே 2 போட்டேன், எதில் வச்சு அடித்தேன். 3 டேபிள்னா ஓகே ஓகே, இந்த இடத்துல வந்து 2 போட்டிருக்கணும். நான் அதுக்கு பதிலாக 3 போட்டிருக்கேன். 35%. அடுத்து மணி சோல்டு ஹிஸ் கார் அட் 15% லாஸ் ஆகும். அப்போ 85%க்கு விற்றுருக்காது. இஃப் ஹி ஹேட் சோல்ட் 16,000 மோர், எக்ஸுக்கு விற்றுருக்காது. 60,000க்கு மேலே விற்றுருந்தா ப்ராஃபிட் 25% கிடச்சிருக்குமா. அப்போது 125% எக்ஸ், 100% எக்ஸ். ஓகே, இருங்க வரேன். இப்போ இதை வந்து நம்ம மெத்தடில் போடுவோம். என்னது 85%க்கு விற்கிறது. அடுத்த வாட்டி விற்கிறப்போ இஃப் சப்போஸ் 125%க்கு விற்றுருந்தா 125%க்கு விற்றுருந்தா 60,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னது, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 25, 40%. 40% 60,000 இருந்தால் 100% எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம்.
4% இதாக இருந்துச்சுன்னா 40% இதுவாக இருந்துச்சுன்னா 100% என்னது 1,50,000 இருந்திருக்கும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது 15% கம்மியாக வைக்கிறது, இதில் 15% குறையுது. இதில் 15%னா எவ்வளோ வரும்? 15,000 ப்ளஸ் ஒரு 7,000 22,500 வந்திருக்கும். -22,500 போட்டால் 1,27,500 ஆன்சர் இருக்கா? இருக்கு. ஓகே, அடுத்து A fruit seller has 120 oranges. இப்போ இது பாருங்களேன், இப்போ 120 ஆரஞ்சஸ் இருக்கு, 80 மேங்கோ, 50 வாட்டர்மெலன். இதில் வந்து 10% ஆஃப் ஆரஞ்ச் அப்படின்னா 12, 5% ஆஃப் மேங்கோனா 10%னா 8, 5னா 4. அடுத்து 4% ஆஃப் வாட்டர்மெலன். இதில் வந்து 4%னா என்னது? 100ல் 4%னா 4, அப்போ 50ல் 4%னா 2. என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரூட் விச் ஆர் ராட்டன். இதெல்லாம் அழுகிருச்சா மொத்தம் எவ்வளோ அழுகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 14, 18. மொத்தம் எத்தனை பழம் இருக்குது? 250 பழம் இருக்குது. 120, 80னா 200, 250 பழம். இதில் 18 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. 2, 5, 36/5. இதை அடிச்சு விட்டோம்னா ஆன்சர் வந்துடும் 7.2. 7.2%. அடுத்து ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஷியாம் அண்ட் ராதா. ஷியாமோடவும் ராதாவோட ஏஜும் 4 years ஹென்ஸ் அப்படின்னா இப்போ இதில் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 17:14 ரேஷியோவில் இருக்கும். 17x 14x ரேஷியோவில் இருக்கும். அப்போ இப்போ என்ன இருக்கும்? -4 பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து 6 years ago ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜஸ் 4:3. இதுல இருந்து 6 வருஷத்தை மைனஸ் பண்ண இதுல வந்து ஆமாம், கரெக்ட் தான். இது வந்து பர்சன்டேஜ் தான் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு 6 years முன்னாடி. அப்போ -6 பண்ணா என்ன ஆகும்? 17x - 10 by 14x - 10 இஸ் ஈக்குவல் டு என்ன ரேஷியோவில் இருக்குமா? 4:3 ரேஷியோவில் இருக்குமா? இப்போ இதை போட்டோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 51x - 30 இஸ் ஈக்குவல் டு 56x -40 இருக்கும். இப்போ 40 அங்கிட்டு போக 51 இங்கிட்டு வந்துச்சுன்னா 5x = 10, x = 2. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் என்னது? இதுதான். அப்போ இன்டூ 2னா 34 - 4னா 30, 28 - 4னா 24, ஆட் பண்ணால் 54 இருக்கு ஆப்ஷன். 54 years. அடுத்து 75 liters of milk contain milk and water in the ratio of 2:3. 75 வந்து 2:3 ரேஷியோவில் பிரிக்கிறாங்களாம். 2, 3 5ஆல் போட்டோம்னா 15, அப்படின்னா 30, 45ன்ற ரேஷியோவில் இருக்கு. இப்போ இது என்னது? மில்க் வாட்டர். இப்போ வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணால் 1:3ன்ற ரேஷியோவில் வரும்ன்றாங்க. இது வந்து ஒரு பாட்டாக இருந்துச்சுன்னா 3 பாட்டு எவ்வளோ? 90 இருக்கும். 30:90 சேஞ்ச் ஆகணும். இதோட டிஃபரன்ஸ் என்னது? 45. அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எவ்வளோ ஆட் பண்ணணும்னு. ஸோ 45 liters ஆட் பண்ணணும். அடுத்து அதுவும் டேக் 4 hours டு ரீச் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் வித் 40 கிலோமீட்டரில் போனால் 40 கிலோமீட்டர் per hourல போனால் 4 மணி நேரம் ஆகுதா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 160 கிலோமீட்டர். இது வந்து 40 கிலோமீட்டர் per hourல போதா அப்படி. பை வாட் பர்சன்டேஜ் ஹீ ஷுட் இன்க்ரீஸ் ஹிஸ் ஸ்பீட் ஸோ தட் ஹீ கேன் ரீச் இது வந்து 4 hours ஆகுது, ஆனால் 2 hours ஆகணும். அதே 160 கிலோமீட்டர்னா 80 கிலோமீட்டரில் போனால் தான் 2 ஹவர்ஸில் போக முடியும். இது எவ்வளோ பர்சன்டேஜ் கூடியிருக்கு? 100% கூடியிருக்கு. அடுத்து ஃப்ரூட் செல்லர் செல் ஏர்ன் ப்ராஃபிட் ஆஃப் 20% ஆஃப்டர் அலோவிங் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. இது ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ 100 இதில் வந்து ஒரு 20% போட்டால் ப்ராஃபிட்டு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கா அப்படியா? எவ்வளோ? 25%. அப்போ இது 3 பாட்டாக இருக்கும், இது 4 பாட்டாக இருக்கும். இது 3 பாட்டாக இருந்துச்சுன்னா 4 பாட்டு வந்து 160 சேஞ்ச் ஆயிடும். இப்போ ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ரூட். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ரூட் பேஸ்கெட் இஃப் மார்க்கெட் ப்ரைஸே 120 இருந்துச்சுன்னா, இதுவே 120 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 பார்ட் என்ன ஆகும்? இது வந்து லெட்ஸ் இப்போ வெயிட் பண்ண நான் உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் வந்து கரெக்டாக எழுதுறேன். இப்போ என்னன்னா இது 4 பார்ட்ஸாக இருக்கா, இது 3 பார்ட்டாக இருக்கு. ஆனால் இதோட ரேஷியோ என்னது? 6:5 இருக்கா. இப்போ எழுதுங்களேன். நீங்கள் வந்து எழுதுனா என்னன்னு எழுதலாம்? 18 பார்ட். 18னா இன்டூ 6 பண்ணியிருக்கேன். இதே இன்டூ 6 பண்ணால் 24.
இதை வந்து இன்டூ 3 பண்ணால் 15 பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? 15, 20, 18, 24ன்னு இருக்கு. 24 பார்ட் வந்து 120. அப்போ 18 பார்ட் என்னவா இருக்கும்? 90. 15 பார்ட் என்னவா இருக்கும்? 60. அவ்வளோதான். இன்டூ வந்து 5 இன்டூ 75. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபுட் தான் கேட்டிருக்காங்க. 70 தான். 70ன்ற ஆப்ஷனே இல்லை. இது வந்து இன்டூ 5 பண்ணணுமா? 75. இது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இன்னொரு வாட்டி. இதில் வந்து இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 20% ப்ராஃபிட் கிடைக்குதான். எவ்வளோ கிடைக்குதான்? 20% ப்ராஃபிட் கிடைக்குதான். அப்போ 100 இருந்தா 120க்கு அவர் வித்துருப்பாரு. ஆனா இதுவே வந்து 25% டிஸ்கவுண்டா. அப்ப இது 3 பார்ட்டா இருக்கும், இது 4 பார்ட்ஸா இருக்கும். இது 120 தான் 3 பார்ட்னா 4 பார்ட் என்னவா இருக்கும்? 160 இருக்கும். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இப்போ அவங்க வந்து மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. இதுவே 120 இருந்துச்சுன்னா இது எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. 4 பார்ட் 120 இருந்துச்சுன்னா 3 பார்ட் என்னவா இருக்கும்? 90 இருக்கும். இப்போ இதுக்கும் இதுக்கும் ரேஷியோ எடுங்க. இது என்னது? 6 பார்ட், இது 5 பார்ட். 15th டேபிள்ல கேன்சல் பண்ணா 6 கிடைக்கும். அப்போ இதையும் 15 into 5 போட்டோம்னா 75. ஆன்சர் கிடைச்சிருச்சு. 75%, 75 rupees. அடுத்து, a train having a length of 180 meter, 180 மீட்டர் இருக்கான், passes bridge of 210 மீட்டர் in 13 seconds. அப்ப ஸ்பீட் என்னது? 390 13 செகண்ட்ல போச்சுன்னா ஸ்பீடு வந்து 30 மீட்டர் பெர் செகண்ட் தான் ஸ்பீடு. 13 செகண்ட் 30 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப இன் ஹவு மச் டைம் வில் த ட்ரெயின் டேக் டு பாஸ் பிளாட்ஃபார்ம் ஆஃப் 240? ட்ரெயினோட லென்த் ஒரு 180, இதோட லென்த் ஒரு 240, மொத்தம் சேர்த்தோம்னா எவ்வளோ வரும்? 320, 420 மீட்டர் பெர் 420 மீட்டர் பை 30 மீட்டர் பெர் செகண்ட் போட்டோம்னா மீட்டர் கேன்சல், 0 கேன்சல், 342 போட்டோம்னா 14 செகண்ட் ஆகும். 14 செகண்ட்ஸ் ஆகும். அடுத்து, ஆவரேஜ் ஆஃப் 15 சில்ட்ரன் வித் தேர் மென்டார் இஸ் 20. அப்படின்னா 15 சைல்டு பிளஸ் ஒரு மென்டாரோட ஆவரேஜ் வந்து 20. இப்போ இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 16 பேர் இருக்காங்க. அப்போ டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும்? இன்டூ 16 போட்டோம்னா 320 இருக்கும் டோட்டல் ஏஜ். அடுத்து, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 சில்ட்ரன். 8 சில்ட்ரனோட ஆவரேஜ் வந்து 18 இருக்கு. அப்போ அவங்களோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும்? இன்டூ 8 போட்டால் 80, 64, 144 இருக்கும். அடுத்து, லாஸ்ட் 7 சில்ட்ரனோட இது வந்து 16. 7 சில்ட்ரனோடது வந்து 16 இன்டூ 7 போட்டால் 70 + 42 112. இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 6, 5, 256. இப்போ டீச்சரோட வயசு என்னது? இந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா கிடைச்சதும். டிஃபரன்ஸ் என்னது? அங்கே ஒரு 20, இங்கே ஒரு 44, 64 தான் டிஃபரன்ஸ். அதான் டீச்சரோட ஏஜ், மென்டாரோட ஏஜ் அதுதான். அடுத்து, ட்ரெயின் ஆஃப் லென்த் 210 மீட்டர், 210 மீட்டர். இது இப்போதானே பார்த்தோம் இல்லையா? இல்லை இல்லை, இது வேற கொஸ்டின். ஓகே, ட்ரெயின் ஆஃப் லென்த் வந்து 210 மீட்டராம். பிரிட்ஜை வந்து 15 செகண்ட்ல கிராஸ் பண்ணுதான். பிரிட்ஜை வந்து 15 செகண்ட்ல கிராஸ் பண்ணிடுது. பிரிட்ஜு டனல், டனல் வந்து 21 செகண்ட் ஆகுதான். அதுக்கு வந்து ஆனால் இன்னும் நமக்கு வந்து ரெண்டுக்கும் லென்த் தெரியாது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது நான் எப்படி போடுவோம்? டைம் டேக்கன் இது. அடுத்து டிஸ்டன்ஸ், ஸ்பீடு வந்து சேம் தான், ஏன்னா அதே ட்ரெயின் தான் போகுது, சேம். என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் ஆஃப் பிரிட்ஜ், லென்த் ஆஃப் பிரிட்ஜ் வந்து ஹாஃப் த லென்த் ஆஃப் டனல். டனல் வந்து 2x இருந்துச்சுன்னா பிரிட்ஜ் வந்து எக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? 210 ஆட் ஆகுமா? 210 ரெண்டுலையுமே ஆட் ஆகும். 210 + 210. இப்போ ஸ்பீடு வந்து ஈக்குவல். அப்போ என்ன ஆகும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ 210 + x by 15 இஸ் ஈக்குவல் டு 210 + 2x by 21. இப்படி நமக்கு கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை வந்து முதல் அடிச்சு விட்டுக்கோங்க. 3 டேபிளில் போட்டால் 5, இதை 7. இது இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 7 டேபிளில் போட்டால் 1470 + 7x இஸ் ஈக்குவல் டு 1050 + 10x. 1050 இங்கிட்டு போட்டும் 1050 அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? 420 ஈக்குவல் டு 7x இங்கிட்டு வந்துச்சுன்னா 10xோட மைனஸ் ஆகிறப்ப 3x.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 140. இது என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 140னா இங்கே வந்து 140, இங்கேயும் 140. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க 140. அவ்வளோதான், நம்ம இதுக்கு அடுத்து சம் எதுவும் போட தேவையில்ல. எக்ஸ் தானே பிரிட்ஜோட லென்த்தாக வச்சோம், ஸோ 140. அடுத்து ஷர்ட் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 20%. 100ல் வந்து 120க்கு விற்கிறாங்க. அடுத்து ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. என்ன இதுவும் அதே மாதிரி வருது 160. 160 ஒரு 25% குறைச்சா தான் இது. ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் இங்கே எவ்வளோப்பா கிடச்சதுக்கு, 20% ப்ராஃபிட் கிடச்சதுக்கு. டிஸ்கவுண்ட் வந்து 40% கிடச்சதுக்கு. இப்போ இதுதான் வந்து இதோட டிஃபரன்ஸ் தான் வந்து 370. இந்த 20% தான் 370னா 370 இருந்தால் வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ்? 160% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை இன்டூ 8 பண்ணால் கிடச்சதுமா, இதை இன்டூ 8 பண்ணால் கிடச்சிடும். இதை இன்டூ 8 பண்ணால் என்ன வரும்? 2400 ப்ளஸ் ஒரு 560 ஆட் பண்ணால் என்ன வரும்? 2960 இருக்கா? 29 இருக்கு, 2960. அடுத்து ட்ரெயினோட லென்த் வந்து 600 மீட்டர், மூவிங் அட் ஸ்பீட் ஆஃப் 60 km/h. ஹவு மச் டைம் வில் இட் கிராஸ் அ மேன்? ஓகே, ட்ரெயினோட லென்த் என்னது? 600 மீட்டர். அடுத்து ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? 60 km/h கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பீடு வருது +4, 64 km. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வராங்க. 64 km/h தான். இதை மீட்டர்/செகண்டாக மாற்றினா என்ன ஆகும்? 64 × 5/18. 2 டேபிளில் போட்டால் 9, 32, 160/9 மீட்டர்/செகண்ட். 160/9 மீட்டர்/செகண்ட். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? 600 மீட்டர். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன் ஹவு மச் டைம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டைமோட ஃபார்முலா என்ன? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ 600/160. இங்கே பை 9 இருக்கும், இது வந்து மேலே போயிடும். இப்போ அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்? 600/160 × 9 இப்படி சேஞ்ச் ஆகும். 0 0 கேன்சல். 4th டேபிளில் போட்டால் 15, இது 4. இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 135/4ன்னு இருக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 4 இல்லை 3னா மிச்சம் 15ல் இன்னொரு 3 75, 33.75 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்து அவ்வளோதான், சம் முடிச்சாச்சு. 30 சம் பார்த்துருக்கோம். 40 சம் பார்த்தாச்சு. கண்டிப்பாக லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. நேற்று வந்து பார்த்தேன், நான் வந்து அனலிட்டிக்ஸ் பார்க்குறப்ப பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், பாதி இல்லை 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க. அதை பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்று வந்து அவர் பேர் மறந்துட்டேன். ப்ளூ கலர்ல லோகோ இருந்துச்சு, ஆனால் டிபி இருந்துச்சு, பேர் என்னன்றது மறந்துட்டேன். அந்த பிரதர் தான் வந்து சொல்லியிருந்தாரு எனக்கு, நீங்கள் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு. 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. வருண் ப்ரோவும் சுஷிபாலு அப்படின்ற ஒரு ஐடி, அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி நான் ஏதாச்சும் தப்பு விட்டாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்குமே வந்து தப்பு எதுவும் விட்டுருக்கனா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் தப்பு விடாம தான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அதனால ஒரு வாட்டி நீங்களும் நல்லா வீடியோவை பார்த்துட்டு தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா? பை கைஸ், பை.